Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. பணி நிறைவு பெறுகின்ற பண்பாளரே, அணிகளனாய் நற்குணமே அன்பாளரே, கனிசுவை போல் பழகிட்ட திறனாளரே, பல்லாண்டு சுகமோடு நீர் வாழ்கவே, பல்லாண்டு சுகமோடு நீர் வாழ்கவே. பணி நிறைவு பெறுகின்ற பண்பாளரே, அணிகளனாய் நற்குணமே அன்பாளரே, கனிசுவை போல் பழகிட்ட திறனாளரே, பல்லாண்டு சுகமோடு நீர் வாழ்கவே, பல்லாண்டு சுகமோடு நீர் வாழ்கவே. எறும்புக்கே சுறுசுறுப்பை கற்று தந்தாய், எளிமையிலே ஏற்றங்களை பெற்று சென்றாய், எதிர்பாரா உழைப்பாலே ஏற்றம் கண்டாய், எதிர்பாரா உழைப்பாலே ஏற்றம் கண்டாய், எல்லோர்க்கும் இயன்றதை இட்டு சென்றாய், பல்லாண்டு சுகமோடு நீர் வாழ்கவே, பல்லாண்டு சுகமோடு நீர் வாழ்கவே. பணி நிறைவு பெறுகின்ற பண்பாளரே, அணிகளனாய் நற்குணமே அன்பாளரே, அன்பாலே கட்டுண்டு அழவைக்கின்றாய், அறிவாலே சாதித்து விழவைக்கின்றாய், அழகியலே வாழ்க்கையென அரும்பச் செய்தாய், அழகியலே வாழ்க்கையென அரும்பச் செய்தாய், அன்றாடம் புது வாழ்வு ஒளிரச் செய்தாய், பல்லாண்டு சுகமோடு நீர் வாழ்கவே, பல்லாண்டு சுகமோடு நீர் வாழ்கவே. பணி நிறைவு பெறுகின்ற பண்பாளரே, அணிகளனாய் நற்குணமே அன்பாளரே, அன்னையை தந்தையை காட்டி நின்றாய், ஆண்டவனாய் உருவாகி அருகில் நின்றாய், நட்புக்கு இலக்கணமாய் கை கோர்க்கின்றாய், நட்புக்கு இலக்கணமாய் கை கோர்க்கின்றாய், உழைப்பால் இயங்குது ஞானம்,
உழைப்பை பாரு, அது போல் உழைப்பது யாரு? தேனீயின் உழைப்பை பாரு, உழைப்பின் மேன்மை கூறு. எறும்பின் உழைப்பை பாரு, அது போல் உழைப்பது யாரு? தேனீயின் உழைப்பை பாரு, உழைப்பின் மேன்மை கூறு. உழைத்திடு உழைத்திடு தோழா, உழைப்பால் உயர்ந்திடு தோழா. பிறர் உழைப்பில் வாழ்வது சாபம், உழைக்க மறுப்பது பாவம். உழைப்பின் உன்னதம் உணர்வோம், உழைத்து நலமாய் அன்பார்ந்த பெரியவர்களே, தொழிலாளர் தோழர்களே, தொழிற்சங்க தலைவர்களே, நமது அண்ணன் பிரான்சிஸ் குடும்ப உறவுகளே, அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் பல ஆண்டுகளாக நமது பணிமனையில் ஓட்டராக பணிபுரிந்து நண்பர் பிரான்சிஸ் அவர்கள் இன்றைக்கு பணி ஓய்வு பெறுகிறார்கள். அவர்களுடைய பணி நிறைவு பாராட்டுவதால் இப்பொழுது நடைபெற ஆரம்பிக்கிறோம். முதலாக நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. சிறிய ஜெபம் சொல்லி அதை ஆரம்பிப்போம். அருமையான பிரான்சிஸ் நம்மோடு கூட இணைந்து இத்தனை ஆண்டு காலம் அருமையான இந்த திசைகளை போக்குவரத்து ஜெப ஐக்கியத்துல ஒரு அண்ணனாய் தம்பியாய் சகோதரர்களாய் நீங்கள் எல்லாரும் வழங்கின நாட்கள் கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபையின் நாட்கள். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேத வசனத்தின்படி ஆண்டவர் ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்குண்டான பலனை கர்த்தர் கொடுத்து வருகிறார். ஆபத்துகள் சூழ்நிலைகள் இவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் மனிதனுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுத்து வருகிறார். ஆண்டவர் தாமே அண்ணனுடைய இந்த நாள் வரைக்கும் சரீர ஆரோக்கியம் மாத்திரமல்ல, மனநிறைவு, சமாதானம், பூரணம் எல்லாவற்றையும் கொடுத்து உங்களோடு கூட ஒருவராய் நல்ல கொடுக்கிறவராய் அருமையான இந்த தெசல்களை பணிமனையிலே மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி இருக்கிறார். எங்களுடைய பாடலிலே ஒரே ஒரு கவி மாத்திரம் பாடி நாங்கள் ஜெபிக்க ஆசைப்படுகிறோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார் ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார் ஏராளமாய் நன்றி சொல்வேன்.
அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் என் ஆண்டவரை போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் தேவன் அருளிய சொல்ல முடியாது இவர்களுக்காய் ஸ்தோத்திரம் தேவன் அருளிய சொல்ல முடியாது இவர்களுக்காய் ஸ்தோத்திரம் அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம் அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம் என் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல ஆண்டவரை மனிதனுக்கு ஒரு உலகத்தை உண்டாக்கி அந்த உலகத்திலே ஒரு குடும்பத்தை அமைத்து அந்த குடும்பத்திற்கேற்ற வருமானத்தை பொருத்துவதற்கு ஆண்டவர் அந்தந்த நாட்களிலே ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து நீ கையிலிடும் எல்லா காரியத்திலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அருமையான அண்ணனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இத்தனை ஆண்டு காலம் ஒவ்வொரு நாளும் என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் கர்த்தரும் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு எந்தெந்தைக்கும் காப்பார் என்று சொன்ன வேத வசனத்தின்படி அதன் காலத்திலே நேர்த்தியாய் நன்மைகளை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் அண்ணனுடைய வாழ்க்கையிலே அருமையான இந்த திசைமலை போக்குவரத்து பணிமனையிலே ஆண்டவரை இத்தனை ஆண்டு காலம் நல்ல ஒரு ஓட்டுநராய் ஆண்டவர் அவருடைய கரங்களை பிடித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவருடைய பணிகளை நீர் கூட வந்த நாட்களுக்காக மனதார நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்குண்டான பலனை ஆண்டவர் கொடுத்தீங்க அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே வேலை செய்கிற இடத்திலே ஒவ்வொரு நாளும் சமாதானமாய் வேலைகளை செய்வதற்கு ஆண்டவரே ஒரு நல்ல குடும்பத்தை தந்து ஆண்டவரே நல்ல பிள்ளைகளை தந்து ஆண்டவரே குடும்ப வாழ்க்கைகளையும் கர்த்தர் மற்றவர்களுக்கு முன்மாதிரியான ஒரு குடும்பமாய் அண்ணனுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து வந்திருக்கீங்க அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இப்போதும் கூட ஆண்டவரே ஒருவேளை அரசாங்கத்தினுடைய சட்டத்தின்படி ஆண்டவரை அரசு கொடுக்கிற எங்களுடைய வேலை நாட்களின்படி அண்ணனுக்கு இந்த நாட்களில் இருந்து ஆண்டவரே உலக பிரகாரமாய் ஒரு ரிட்டைர்மெண்ட் நாட்களை ஆண்டவரை அவர்கள் பெற்றுக் கொள்ளும் போது வர இருக்கிற நாட்களிலே இதிலும் அதிகமான சமாதானங்கள் இதுமும் அதிகமான மகிழ்ச்சி எல்லாவற்றையும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கொடுங்க அண்ணனோடு கூட இணைந்து பயணிக்கிற ஒவ்வொரு டிரைவர்களுக்காக ஒவ்வொரு நடத்துனர்களுக்காக ஆண்டவரை வந்திருக்கிற அருமையான அதிகாரிகளுக்காக ஆபீஸ்ல பணிபுரிகிறவர்களுக்காக எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே ஒரே குடும்பமாய் ஒரே நண்பர்களாய் ஒரே அண்ணன் தம்பியாய் இத்தனை ஆண்டு காலம் அண்ணனோடு கூட பழகின பழக்கங்கள் நட்பின் பாதையிலே வந்த நாட்கள் இந்த நாட்களிலே எத்தனை பேர் வந்து ஆண்டவரே இந்த பணி நிறைவு விழாவை சிறப்பிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் கரத்தை கொடுக்கிறோம் ஆண்டவர் தாமே ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் யார் யார் அண்ணனை வாழ்த்துகிறார்களோ அந்த வாழ்த்துதல் அண்ணனுடைய ஒவ்வொரு நாளுடைய ஆசீர்வாதமாய் அவருடைய சிரசிலே அமரும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஜெபம் பண்ணின மக்களுக்கு நன்றி. அடுத்ததாக உண்மையில் இந்த விழாவை நமது பணிமனையின் நமது கிளைவராளர் அவர்கள் இந்த விழாவை தலைமை ஏற்று சிறப்பித்து நடத்துமாறு வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் நமது அண்ணன் பிரான்சிஸ் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து மலர் மாலை அளிப்பார்கள். அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள் வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள் ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜா. இந்த நமது பணி கழகத்தில், அதாவது போக்குவரத்து கழகத்தில் உள்ள வேலைகள் எல்லோருக்கும் தெரியும். ஒரு கடினமான தொழில், அதிலும் ஓட்டுநர் என்பது மிகவும் கடினமான தொழில். அதாவது இரவு பகல் என்று பார்க்காமல் கண் விழித்து நமது மனதை ஒரே நிலையில் வைத்துக் கொண்டு ஓட்டக்கூடிய தொழில் உண்மையிலேயே நம்ம உலகத்திலே கஷ்டமான தொழில் இந்த ஓட்ட தொழில். அந்த தொழிலை நமது அண்ணன் பிரான்சிஸ் அவர்கள் சுமார் 29-30 ஆண்டு காலமாக பணி செய்து இன்று நிறைவு பெறுகிறார்கள். உண்மையிலேயே அதற்கு வந்திருக்கின்ற நமது இந்த விழாவில் தலைமையேற்று வருகின்ற கிளை மேலாளர் அவர்களே, நமது வடிவேல் சார் அவர்களே, மற்றும் சூப்பரண்ட் நம்ம தேவியா மேடம் அவர்களே, மற்றும் அண்ணன் பிரான்சிஸின் குடும்ப உறவினர்களே, நமது அனைத்து தொழிற்சங்க தலைவர்களே, தொழிலாளர் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற சிஐடி சங்கத்தின் சார்பாக புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, உண்மையிலே இந்த பணிமனை பாராட்டு விழாங்கிறது நமது பணிமனையில் தான் இவ்வளவு சிறப்பாக நாம் எல்லா தொழிற்சங்கமும் தொழிலாளி சங்கம் வித்தியாசமின்றி நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். உண்மையிலே அதை நமது தொழிலாளிகளும் தொழிற்சங்க தலைவர்களும் ஒற்றுமையாக இருப்பதால் அதற்கு முக்கியமான காரணம். எனவே நமது அண்ணன் பிரான்சிஸை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லாமல் நினைக்கிறேன். அவர் நமது எங்களுடைய ஒரே பஞ்சாயத்தில் உள்ள உறுப்பினர் தான். எங்க பஞ்சாயத்து தான் அவர் ஏற்கனவே ஒரு அமைதியா இருக்கக்கூடியார். உங்களுக்கு தெரியும், அதாவது அவர் வர்றது கிடையாது, போவது கிடையாது, யாருமே அதிகமா பேசவும் மாட்டார். அப்படியே அமைதியா வருவாரு, அமைதியா போவாரு. நாங்க டெக்னிக்கா வேலை பார்க்கும்போது அவரு வருவாரு, லாஸ்ட் சீட்ல ஏதாவது ஒன்று எல்லாரும் தவிர மட்டும் யாருமே அதிகமா பேசவே மாட்டார். வண்டியில வேலை இருந்தாலும் இல்லைன்னா தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது, அமைதியா போடுவார். உண்மையிலே அவர் அதே போல ஒரு லீவு ஏதாவது பிரச்சனை அங்க போய் கேட்டாலும், கண்ட்ரோல் செய்ய போய் கேட்டாலும், அவங்க கொடுக்காட்டாலும் அப்படியே அமைதியா போகக்கூடாது, அப்படியே அமைதியாக போவார். உதாரணத்துக்கு வந்து சொல்லணும்னா, நம்ம கிட்ட தர்மராஜ் ஒரு ஜிஎம் இருந்தாங்க. அப்போ எல்லா பணிமனையிலையும் நம்ம எல்லா பேருந்துகளிலையும் டிஜிட்டல் லைட் ஃப்ரண்ட்ல ஃபுல்லா அந்த டிஜிட்டல் லைட், அதாவது பிரைவேட் வண்டி மாதிரி நம்ம வண்டிகளும் இருக்கணும், அப்பதான் ஆட்கள் ஏறுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு இதை கொண்டு வந்தாப்புல. எல்லா வகையிலும் டிஜிட்டல் லைட் மாட்டினாங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு பணிமனையிலும் அனைத்து வண்டிகளையும் ஃப்ரண்ட்ல ஃபுல்லா டிஜிட்டல் லைட் மாட்டி அதை ஆப்ரேட் செய்யற மாதிரி ஒவ்வொரு பணிமனைக்கும் போயிட்டு வந்தாங்க எம்பிசிஎம்லாம். அப்ப நமது பணிமனைக்கும் ஒரு நாள் வந்துருந்தாங்க இதே போல ஆப்ரேட் பண்ணும்போது. அப்போ அண்ணனுக்கு வண்டி ஒரு 4 மணி வண்டி காலையில. அப்ப அந்த டைம்ல தான் ஜிஎம் வண்டியில வந்திருக்காங்க. எல்லாரும் திருப்பி வண்டியெல்லாம் வரிசையா விட்டு லைட்ல ஏறி பார்த்துட்டு இருக்காங்க. அவர் வண்டியும் லைட்ல இருக்கு. ஆனா அவரு மட்டும் எப்பவும் மாதிரிதான், அது எதுவுமே பெருசா எடுக்க கிடையாது. நமக்கு ரெஸ்ட் ஹவுஸ் அங்க தள்ளி இருக்கும். அதனால எல்லாருமே இந்த குளிச்சுட்டு, ஏன்னா ரெஸ்ட் ரூம் இந்த எல்லாமே நமக்கு இங்கதான் இருக்குது, குளிக்கிறவங்க இருக்கலாம். இந்த குளிச்சுட்டு அப்படியே சாரத்தோடு போட போவாங்க. அங்கதான் ட்ரெஸ் மாத்துவாங்க, வண்டி அவங்க போட்டு அப்படி மாத்துவாங்க. அதே போல அவரு அன்றைக்கும் ஒரு ஜிஎம் எப்படி வந்திருக்காங்கன்னு கூட அவருக்கு கம்பளவே இல்லை. அதே போல அவங்க அதை இருக்காங்க கேட்கல, இவர் அதே போல சாரத்தையும் சொண்டே போட்டு வண்டி எடுத்து வெளியே போனாரு. அப்படியே ஜிஎம் எல்லாம் பார்த்தாங்க, ஆனா ஒண்ணுமே சொல்லல. ஏன்னா அவரு ஒரு இது மாதிரி, அதாவது எதுவுமே அவர் பெருசா நடக்கல. அந்த மாதிரி போகக்கூடியவர் தான் அவரு. நம்ம பஞ்சாயத்துல அவர் நமக்கு நம்ம பணிமனைக்கு வேலைக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அவர் பஞ்சாயத்து தலைவராக போட்டி போட்டார். நம்ம குமாரபுரம் பஞ்சாயத்து போட்டி போட்டு முன்னாடி. அப்ப அந்த மாதிரி ஒரு திறமையான ஆளு, அது ஜெயிக்கல இருந்தாலும், ஆனா அது நிற்கக்கூடிய திறமை வேணும்ல, எல்லாரும் நிற்க முடியாது பஞ்சாயத்து தலைவருக்கு. அப்படி அவர் முன்னாடி, அதனால அப்படி ஒரு திறமையான ஆளு, ஒரு அமைதியான ஆளு. எனவே அவர் இன்று இத்தனை ஆண்டுகள் பணிபுரிந்து இன்று ஓய்வு என்றால் மிக ஒரு சந்தோஷம். இன்னும் அதாவது இப்போ நம்ம நிர்வாகத்தை பொறுத்த மட்டும் பணங்கள் எங்களுக்கே தெரியும், ரொம்ப வருஷமா பணங்கள்லாம் கொடுக்காம இருந்துச்சு. இப்போ கலைஞ மாசம் வரையும்
நம்ம சங்கத்துல ஒரு 62 நாள் தொடர்ந்து போராடினாங்க, ஓய்வு பெற்று பாவம் கஷ்டப்பட்டு. ஆனா அதுக்கப்புறம் பணம் கிடைச்சிட்டு போன மாசம் வரையும் மார்ச் வரையும் பணங்கள்லாம் நம்ம நிர்வாகத்தில் கிடைச்சிட்டு, ஏப்ரல் மே இந்த 2 மாசத்துக்கு பணம் வரல. இப்ப அரசாங்கமும் மாறி இருக்குது. அதனால அதையும் நம்ம இதே போல ஒற்றுமையா நம்ம எத்தனை சேர்ந்து இப்ப நான் ஓய்வு பெற்று 1 வருஷம் ஆகுது, அதுக்கு பிறகு 2 தெரிஞ்சு வந்தாச்சு நம்ம மறுமொழியிலே. அதை பத்தி பிரச்சனை கிடையாது. எத்தனை அதாவது 7 பேர் இருந்தா ஒரு சங்கம் ஆரம்பிக்கலாம், அதுல ஒண்ணு மாற்றுக்கு கிடையாது. ஆனா எத்தனை சங்கம் வந்தாலும் எல்லாருக்கும் கொள்கை ஒன்றாக இருக்கணும். தொழிலாளி பிரச்சனை, தொழிலாளிக்கு ஒண்ணு கிடைக்கணும். தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை நிறுத்தினால் அதையும் எதிர்த்து போராடக்கூடிய குணம் எல்லாத்துக்கும் வரணும். நம்ம எந்த சங்கத்தில் இருந்தாலும் சரி, அந்த சங்கத்தை நம்ம வலியுறுத்தணும். அவ்வளவுதான். தொழிலாளிகள் இப்ப நமக்கு பிரச்சனை இருக்கு, நம்ம சேர்ந்து போராடுவோம் அப்படின்னு அந்த போராட்டம் கூட இருக்கணும். ஏன்னா நம்ம சின்ன பிள்ளை எடுத்தாலே அந்த பிள்ளைதான் பால் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நம்ம தொழிலாளிகள் தொழிற்சங்கங்கள் கேட்டு போராடி பண்ணாதான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அதனால இப்ப 2 மாசம் ரிட்டர்ன் பெண்டிங் இருக்குது. அப்ப நம்ம திரும்பவும் ஏதாவது போராடும். எல்லா சங்கமும் சேர்ந்தான் தொழிலாளிகள் தான் அதுக்கு உற்சாகமா இருக்கணும். அப்படி போராடி அதையும் நாம் வாங்க வேண்டும். அதே போல உண்மையிலேயே நம்ம அண்ணன் பாசி அவர்கள் இந்த பணிகளை பெற்று அவர்கள் குடும்பத்திலும் அதே போல இன்னும் பல ஆண்டுகள் சிறப்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடைபெற்று இருக்கின்ற எனது குடும்பத்தின் பெரிய அண்ணன் பிரான்சிஸ் அண்ணன் ரிட்டையர்டு ஓய்வுக்கு வருகை தந்திருக்கும் பெரியவர்கள், அனைத்து தொழிற்சங்க தலைவர்கள், இதை பொறுப்பேற்று நடத்தும் கிளை மேலாளர் அவர்கள், சிஎஸ்ஆர் அவர்கள், டிஎஸ்ஆர் மேடம் அவர்களையும் வருக என்று தோமஸ் சார்பாக வரவேற்கிறேன். அண்ணனை நான் சொல்வதற்கு நிறைய இருக்கின்றது. அண்ணன் தம்பி என்னடா சொல்லிட்டு போயிருக்கா அப்படின்னு கேட்டா போதும், எனக்கு சும்மா தான் இருக்கேன், சும்மா இல்லையே அப்படின்னு கேட்பாங்க. எங்களை இருக்க கையில இந்த சோழனை இருக்காத, எதுக்குமே அசரக்கூடாது அப்படின்னு கொடுக்கும் வாழ்மை அண்ணனுக்கு உண்டு. யாரு என்ன கேட்டாலும் சரி கொடுத்துட்டு அதுக்கு திருப்பி எதுவும் கேட்க போறது இல்லை, நம்மளால கொண்டு கொடுத்தாதான் உண்டு. அப்படி கொடுத்து அன்பாக இருக்கக்கூடியவர், பண்பாளர், எல்லாத்தையும் அன்பாக பண்ணக்கூடியவர். இன்னும் நீங்களும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடவில்லை. நன்றி. இந்த அருமையான ஒரு வேளையிலே நாம் எல்லோரும் வைத்திருக்கூடிய அவர் இளவல் பிரான்சிஸ் ஜீவராஜ். அவர் இதுவரைக்கும் இளவலா இருந்தாரு. ஆனா இரும இருக்க போறது இளம் சிங்கமா இருக்க போறாரு இல்லையா? அதனால இந்த இவரை வாழ்த்துவதற்கு நாம் அனைவரும் வந்திருக்கிறோம். அனைத்து தொழிற்சங்கத்தில் இருந்தும் வந்திருக்கிறோம் இல்லையா? அதே நேரத்தில் மேடையிலே வீட்டிருக்கிற கிளை மேலாளர் அவர்கள், நமது டிஎஸ்ஆர் அவர்கள், கோபிகா மாடம் அவர்கள் எல்லோருமே வந்திருக்கிறோம். பிரான்சிஸ் ஜீவராஜை பத்தி சொல்றதுக்கு ரொம்ப அன்பானவர், பண்பாளர், எது வந்தாலும் கவலைப்படாத ஒரு மனிதன். இப்போ 30 வருஷம் வேலை பார்த்து ஒரு பணி ஓய்வு பெறுகிறார் என்றால் அது இறைவன் கொடுத்த பலன். முதல்ல. இரண்டாவது, அவர் குடும்பத்தில் மனைவி, அந்த குடும்பத்தினர் சரியாக அவரை வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் இந்த பணியை 30 வருடம் பார்த்திருக்கிறார். குடும்பம் சரியா இருந்தால் பணி ஓய்வு சரியாக இருக்கும். யாரா இருந்தாலும் சரிதான். இதுதான் உண்மை. இந்த அன்பாளர், இந்த அன்புக்குரிய பிரான்சிஸ் அவர்கள் வட்டிக்கு வரதும் தெரியாது, போறதும் தெரியாது. ஒரு குறை இருந்தாலும் அவரை பத்தி குறை சொன்னாலும் கண்டுக்க மாட்டார். அவ்வளவுக்கு ஒரு அன்பான ஒரு மனிதன். நமக்கு நம்ம சிஎம்டி சார்ந்த ஜான்ரோஸ் அண்ணன் அவர்கள் மிக அருமையாக சொன்னார்கள். நம் தொழிலை பற்றியும் பேசினார்கள். ஒற்றுமையாக இருந்தால்தான் நாம் இந்த போக்குவரத்து கழகத்திலே நமக்கு தரக்கூடிய பணங்களை பெற முடியும். எனக்கென்ன உனக்கென்னு எல்லாரும் போய்கிட்டு இருக்கோமா, ஆனால் இந்த கழகத்துல நாம ஒன்றும் பெற முடியாது. அதனால எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நான் என் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். பணி ஓய்வு பெற்ற, இதுக்கு முன்னால் உள்ள பணி ஓய்வு பெற்ற எல்லாரும் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன்.
இப்போது பணி நிறைவு செய்ய போய் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிற பிரான்சிஸ் அவர்களை வாழ்த்த வந்திருக்கின்ற அத்தனை ஓய்வு பெற்றவர்களுக்கும் ஓய்வு பெற்றவர்களை நான் பாராட்டுகிறேன். அவரையும் நான் பாராட்டுகிறேன். அவர் பணி ஓய்வு பெற்று அவரை சரியாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவருக்கு இந்த வேலைதானும் இல்லை, தோட்டம், கிணறு, தென்னை மரம் இதெல்லாம் இருக்கு. மற்றவங்களுக்கு இல்லாதவங்க தான் வேற வேலையை தேடணும். ஆனா அவரு தோட்டத்தை பார்த்து கொண்டு அவர் சந்தோஷமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும், சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்லி நான் வாழ்த்து சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரும் திரு பிரான்சிஸ் ஜீவராஜ் அவர்கள், நானும் அவரும் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி டிரைவர் கண்டக்டரா ஒன்றா ஓடி இருக்கோம். வண்டியில ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அவ்வளவு தைரியமா ஒரு கண்டக்டர்மாருக்கு ஒரு பாதுகாப்பா இருப்பாரு, தட்டி கேட்பாரு. நல்ல ஒரு குணம் உள்ளவர். அவரு நீண்ட மொழி வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஆதியில் மழுந்து பாடுங்கள் யாவரும் தேன்மொழி பாடுங்கள் இயேசுவின் பாடுல வாருங்களே. அல்லேலூயா அல்லேலூயா எல்லாரும் பாடிடும். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தம் பாடிடும். புதிய புதிய பாடல்களை உணர்ந்தே பண்களும் சேருங்களை துணிகளும் காணங்களா தொழுகை இறைவனை காணுங்களே. அல்லேலூயா எல்லாரும் பாடிடும். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தம் பாடிடுவோம். நெஞ்சும் நாவின் நாதங்களை நன்மை கூறும் தீபங்களா நெஞ்சும் ஓசை தாளங்களா மேலும் பரவசம் பாடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா எல்லாரும் பாடிடும். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தம் பாடிடுவோம். எந்த நாளும் காலங்களும் இறைவனை போற்றும் நீளங்களை சிந்தை குளிர்ந்த ஆண்டுகளாம் சீயோனின் தெய்வம் பாடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா எல்லாரும் பாடிடும். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தம் பாடிடுவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு விழா நடக்கும் போதும் ஓய்வு பெற்றவர்கள் பெரும்பாதியானவர்கள் வந்து இந்த விஷயத்துல இந்த இதுல கலந்துக்கிறாங்க. எந்த பணிமனையிலையும் இது போன்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி வந்து கிடையாது. நானும் நிறைய பணிமனைக்கு இந்த மாதிரி விழாவுக்கு போயிருக்கிறேன், ஆனா கிடையாது. இந்த ஒரு பணிமனையில மட்டும் ஓய்வு பெற்றவர்கள் நம்ம தான் ஓய்வு பெற்றுட்டோமா, ஏன் அப்ப இந்த விழாவுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு நினைக்காம அனைத்து பேர்களும் இதுல கலந்து கொண்டு சிறப்பிப்பது இந்த பணிமனையினுடைய முதல் சிறப்பு. பிரான்சிஸ் அண்ணன் எங்கூட ஒரு 25 வருடமாகவே எல்லாம் நல்லா தெரியவங்க நண்பர். அவரு ராஜாமணி எல்லாம் ரொம்ப புகழ்ந்து சொன்னார், பொறுமையா இருப்பாங்க வைப்பாங்கன்னு. நான் பொறுமையா இருக்க கத்துக்கிட்டதே அவங்கள வச்சுதான். அவங்க எவ்வளவு பொறுமையா இருக்காங்க, சரி அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபாலோ பண்ணுவேன். கண்ட்ரோல் செக்ஷன்ல ஒரு நாள் லீவ் லெட்டர் கொடுக்குறாங்க, அதை முடியவே முடியாது, கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி மறுக்கும் போது இவங்க கோவப்படவே இல்லை. என்ன சொன்னேன், நீங்க போட்டா போடுங்க, போடலன்னா இருங்க, நான் லீவ் எடுத்துட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு வர சொல்லிட்டு அமைதியா சொல்லிட்டு அந்த குணம் வந்து யார்கிட்டையுமே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம என்ன செஞ்சிருப்போம்,
2ல ஒன்று பார்த்து என்ன நினைச்சுக்கிட்டே நீ கேட்பா கேட்க மாட்டாமா, கண்டிப்பா கேட்டுப்போம், எந்த கண்ட்ரோல் இருந்தாலும் கேட்டுப்போம். ஆனா அண்ணன் வந்து அப்படி கேட்கல. அதுல இருந்து நான் நினைச்சிரு, ஓஹோ பொறுமையா இப்படி எல்லாம் கடைபிடிக்கலாமோ, சரி நம்மளும் தான் கடைபிடிச்சு இவ்வளவு சொல்லி நானும் அதுக்கு ஒரு இவங்க பாலிசியா இருந்துச்சுன்னு கொண்டு மேஜையில கொண்டு வச்சுட்டு, ஐயா போட்டா போடுங்க, போட வேணாம் போங்க, நாங்கள் லீவ் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி நானும் வந்தேன். அப்படி நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். அந்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். இந்த நல்ல விழாவை ஏற்பாடு பண்ணுகின்ற நிர்வாகத்திற்கும் வந்திருக்க அவங்களுக்கும் நன்றி சொல்லி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பிரிவுச்சார விழாவை தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கும் கிளை மேலாளர் அவர்களே, இந்த பிரிவு விபச்சார விழாவின் நாயகனாக இருக்கக்கூடிய அருமை தோழர் பிரான்சிஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில முன்னிலை வகிக்கக்கூடிய போக்குவரத்து ஆய்வாளர் அவர்களே, கண்காணிப்பாளர் அவர்களே, இங்கே இவ்வளவு நேரம் தொகுத்து வழங்கிய என்ற அருமை தோழர் ஜான்ரோஸ் அவர்களே, இந்த விழாவிலே வந்து அவரை வாழ்த்தி சென்றிருக்கின்ற அனைத்து சங்க நிர்வாகிகளே, அவருடைய உற்றார் உறவினர்களே, குடும்பத்தார் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஏஐடிசி தொழிற்சங்கத்தின் சார்பாக அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் பிரான்சிஸ் ஜீவராஜன் முதல்ல ஓட்டுநர் பணி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பல்வேறு துறைகள்ல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள், குடும்பத்தார்கள் எல்லாரும் இந்த இடத்துல நிரம்பி இருப்பான். ஆனா ஓட்டுநர் பணி என்பது எப்படி அப்படின்னு சொன்னா, தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரே நேரத்துல ஒரே மைண்ட்ல செயல்பட வேண்டிய ஒரு பணி. எந்த உறுப்பாவது கொஞ்சம் மாறி செயல்பட்டதுன்னா அது ஒரு இதை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட பணியை செய்யக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவங்க தான் ஓட்டுநர். இந்த போக்குவரத்து கழகத்தின் முதுகெலும்பு அப்படின்னா ஓட்டுநர். ஏன்னா அவர் கால் கூட கோடிக்கு சமம்னு சொல்லக்கூடிய நிர்வாக இயக்குநர்கள் இருந்த போக்குவரத்து கழகம். ஏன்னா ஆக்சிலேட்டரை மிதிக்கிறதுல இருந்து அந்த மிதிப்பை எப்படி ஆக்சிலேட்டரை கொடுக்காரு, அது அடிப்படையில எரிபொருள் மிச்சம் பெறும். எரிபொருள் மிச்சம்ங்கிறது போக்குவரத்து கழகத்துல ஒரு முக்கியமான பிரச்சனை. வேற எந்த இதுலையும் செலவினத்தை குறைக்க முடியாது, ஆனால் எரிபொருள் செலவினத்தை குறைக்க முடியும். அப்படிப்பட்ட பணியை செய்யக்கூடிய தோழர்கள் ஓட்டுநர் தோழர்கள். ஓட்டுநர் சரியாக பேருந்து இயக்கினாலும் எதிரே வரக்கூடிய நபர்கள் சரியாக வரவில்லை என்றாலும் விபத்தை சந்திக்கும். சமீபத்தில் கூட அவருக்கு நடந்தது. இந்த பரப்பாடி ஸ்கூல் பக்கத்துல சின்ன குழந்தை எதிர்பார்த்து போறாரு. எதிர்பார்த்து போகும்போது ஒரு அணி பிள்ளைய கண்டா கூட ஓடி வந்தா எந்த டிரைவரை அடிக்க மாட்டாங்க. ஒரு பாம்பு ரோட்டை கிராஸ் பண்ணி போட்டு பாம்பு போகட்டுன்னு வெயிட் பண்ணுவாங்க. ஆனா அந்த குழந்தை உள்ள ஓடி அனுச்சு வண்டியை நிறுத்திட்டாரு. வண்டி குழந்தை மேல இடிச்சதுன்னு சொன்னா அந்த குழந்தை இன்றைக்கு நம்ம கூட வாழாது. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த குழந்தைய காப்பாத்தினாரு. அதனுடைய நடவடிக்கை எல்லாம் முடிச்சு கொடுத்திருக்கோம், அது வேற விஷயம். ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஓட்டுநர் பணியினுடைய தன்மை சரி, அவர் கரெக்டா வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா குடும்ப துணைவி, அவர்களுடைய துணைவியாரு எந்த அளவுக்கு அவரை சரியான முறையில அனுப்பி வைக்காங்களோ அந்த அடிப்படையில தான் அவர் வேலை பார்த்திருக்காரு. நாம இங்க பெருமையா பேசுறோம். அதற்கு பின்னணி யாரு அப்படின்னு சொன்னா அவங்க துணைவியார் தான். அவங்க அவரை நல்ல மனநிலையோடு அனுப்பி வைக்க முடிந்தது. அவங்களும் ஒரு சமூக பணியை ஆசிரியராக இருந்து பல்வேறு மாணவ மணிகளை இந்த சமூகத்துக்கு படைச்சு கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில இருந்து வந்திருக்காங்க. அவருடைய குழந்தைகள் பொண்ணு கல்யாணம், அது திருவிழாக்காரி நடந்த ஒரு கல்யாணம், அருமையான ஒரு சிறப்பான ஏற்பாடாட்டு 2 நாளாக நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. லைஃப்ல லேஸ்ல மறக்கக்கூடிய காரியம் கிடையாது. அதே போல அவங்க குழந்தைகள் பையன் பேசினோம்னா எனக்கு வித்தியாசம் தெரியாது போன்ல. ஏன்னா சேவா ஜெராக்ஸ் போட்ட மாதிரி இருக்கும் சவுண்டு. ராஞ்சி சவுண்டையும் அவர் பையன் சவுண்டையும் வித்தியாசமே நான் போன்ல கண்டுபிடிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் தோழர்ந்து பேசும்போது அவர் பேசுறத வச்சுதான் அதுக்கப்புறம் அவர் பேசாரு நிறைய. அப்படிப்பட்ட ஒரு அருமையான குடும்பம். அந்த குடும்பத்தினுடைய ஆரோக்கியத்தோட அவர் இன்னைக்கு பணியில இருந்து ஓய்வுறாரு. வயசு 60, அது நம்பர்னு நினைக்கணும். 60 ஆயிட்டு எனக்கு வயசு ஆயிட்டுன்னு நினைச்சோம்னு சொன்னா நம்ம முடங்கிடுவோம். 60ங்கிறதுலாம் வெறும் நம்பர். நம்ம ரிட்டையர் ஆகிறதுக்கு அரசாங்கம் வச்சிருக்கேன் 60 வயசுல ஓய்வு பெறணும், 58 வயசுலன்னு சொல்லி. 58 வயசு உடனே அவருக்கு சம பணி இருக்கு. அவரை சொன்னாங்க அமைதியா போகக்கூடிய தோழர்கள் பல பேர் பேசினாங்க. தோழர்களே, இதே இடத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்பெல்லாம் ராத்திரி கேட் மீட்டிங் நடத்துவோம். அடிப்படை வசதிக்காக
இங்க தசையோட பணிமனையில வந்து கேட் மீட்டிங் நடத்திட்டு போறதுக்கெல்லாம் பஸ் இருக்காது 9 மணிக்கு மேல. அங்க ஆட்டு மணல் கிடக்கும், அதுல படுத்து கிடந்து எந்திரிச்சு நாங்க போயிருக்கோம். அதே போல அவரு தசையோட இங்க இருந்து நாகர்கோவில் போகும்போது நாகர்கோவிலையும் அங்கேயும் பணிபுரிஞ்சிருக்காரு, அந்த மண்டபத்திலையும் பணிபுரிஞ்சிருக்காரு, இங்கேயும் இப்ப பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. பல்வேறு போராட்டம் ஜான்ரோஸ் பேசும்போது சொன்னாரு அமைதியா போவார்னு சொல்லி. போராட்ட களத்துல இந்த தழும்புகள் அவருடைய முதுகில நிக்க இருக்கு. அது போனஸ் போராட்டமா இருந்தாலும் சரி, ஊதிய ஒப்பந்த போராட்டமா இருந்தாலும் சரி, எல்லா போராட்டத்தையும் கேட்பாரு போன் பண்ணி, தோழர் என்ன செய்யணும் பாரு, மத்தவங்கள மாதிரி தாங்கி பிடிச்சி வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்ல வேண்டியதில்லை தோழர், ஏஐடிசி முடிவு எடுத்திருக்கு தோழர் போராட்டம்னு. அப்ப அந்த தொழிலாளியோட பிரச்சனைக்கு கண்டிப்பா நிக்கணும்னா நிற்பாரு. அப்படி நின்ன தலைமைகள் அவருடைய சர்வீஸ் புக்கை பார்த்தா நான் சொல்றது உண்மைங்கிறது தெரியும். அப்படிப்பட்ட பணியை செய்யக்கூடிய தோழர்கள் அவர் நீருடி வாழ வேண்டும், சமய பணி ஆற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு கொடுத்திருக்கோம். இன்னொரு சிறப்பம்சம் என்ன சொன்னா, தமிழ் வாழ்த்து பாடி நான் 40 வருஷமா அந்த துறையில இருந்துகிட்டு இருக்கேன். பல்வேறு தமிழ் வாழ்த்து பாடி எங்கெங்க எடுத்ததில்லை, ஏன் சட்டமன்றத்தில் கூட எடுக்க முடியல. ஆனா அதை நடைமுறைப்படுத்திருக்கார் தொழிலாளி வர்க்கத்திற்கு அந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம். சார் எவ்வளவு கூடாதான் சரி, முதல் சீட்டை வந்து உட்காந்துருந்தோம், டிக்கெட் போட்டு இங்க வந்துருந்தோம், யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டாங்க. அப்பதான் எனக்கு வண்டியோட நல்லா இருக்கும். முன்னாடி சொல்லிட்டு அவங்க டூட்டி பார்க்க எடுத்திருக்காது. சார் நடத்தினோட விரும்புறது முதல் சீட்ல இருந்து உட்காந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதை நான் சார் டூட்டி பார்க்கும்போது பார்த்துருக்கேன். சார் கூட டூட்டி போனா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன். ரொம்ப நன்றி சார். ஆனா சார் எனக்கு எப்போது தேங்காய் கொண்டு வரணும், மாசம் மாசம் தேங்காய் தருவாங்க, அதுக்கு வந்து நன்றி. வணக்கம். இப்போது அனைவரும் திரு பிரான்சிஸ் அவர்களை பாராட்டி பேசியது என்னுடைய உள்ளமெல்லாம் பூரித்து பொங்கியது. ஏனென்றால் அவர் பிறந்த நாளன்று ஊட்டி முத்தமிட்டவர் நான் யார் என்று சொல்லுகிறேன். அவர் என்னுடைய உடன் பிறந்த அக்கா மகன், மூத்த மகன், தாய்மாமன். இந்த விழாவிற்கு என்னை மிகவும் அன்போடு இங்கே வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அது நிமித்தமாக நான் இங்கே வந்திருக்கின்றேன். நான் இவரை பற்றி நீங்கள் எல்லோரும் புகழ்ந்து பேசினீர்கள். அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவரை பெற்ற தாயும் தந்தையும் தியாகி செம்மல். அதனால்தான் அவருடைய வாழ்வு இன்று செழித்திருக்கிறது. அவர்களுடைய பிச்சை, அவர்கள் போட்ட பிச்சை தான் நான். என்னுடைய தந்தை மறுமணம் தாய் நான் 3ஆம் வகுப்பு படிக்கும்போது இறந்து விட்டார். அதற்கு பிறகு என்னுடைய தந்தை திருமணம் செய்யும் போது அடுத்த திருமணம் செய்து கொண்டார். நாங்கள் அதற்கு முன்னாலே அக்காவுக்கு திருமணம் 3 சகோதரர்கள். எங்க அக்காவுக்கு எங்க அக்கா அவ்வளவு சாந்த குணம் உள்ளவர். அக்கா வந்து சகோதரன்கிற மாதிரி வளர்ப்பாங்க. ஆனா ஒரு நாள் ஒரு சுடு சொல் எங்க அக்கா சொன்னதில்லை. ஏன்னா நாங்க 3 பேரை வளர்த்தாங்க. அந்த எண்ணெய அவங்க கூட வச்சு 10ஆம் வகுப்புல இருந்து டீச்சர் ட்ரைனிங் படிக்க வச்சு எல்லாமே என்னுடைய அக்காவும் அக்காவும் தான். அப்படிப்பட்ட தியாகி செல்வர்கள். அவருடைய 5 மகன்கள் இருக்காங்க, மூத்த மகன். அப்படிப்பட்டவருடைய இந்த விழாவிலே கலந்து கொள்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் தாவீது ராஜா ஒரு வசனத்தில் சொல்வார், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதையும் நான் காணவில்லை அப்படின்னு ஒரு அழகான வசனம் சொல்லியிருப்பான். அதை பார்க்கும்போது எனக்கு என்னுடைய அக்காவுடைய நினைவு வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட தியாகி செம்மனுடைய மகன். அவன் பிறந்த நாளன்று நான் கூட்டி முத்தமிட்டவன். அவர்களுடைய பெற்றோர் தான் என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி வைத்திருக்கிறார்கள். நான் இப்ப வந்து ஒரு ஸ்கூல்ல எலிமெண்டரி ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா இருந்து ரிட்டையர்ட் ஆகி விவசாயம்
மற்ற இப்போ எனக்கு சொந்தமா ஒரு ஸ்கூல் இருக்கு தூத்துக்குடியில, எலிமெண்டரி ஸ்கூலு. என்ன அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு என்னை ஆளாக்கியது அவருடைய குடும்பம், அவருடைய தாய் தந்தை. ஆகவே இந்நாளில் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். சீனி சிறப்பாக நடைபெற்று பணிவானிலே கர்த்தர் மகிமைப்படுவாராக. வேத புத்தகத்தில் ஒரு வசனம் உண்டு, முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியா இருப்பார். முதிர் வயதில ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுகிறார். அவருடைய எல்லா விதமான அவருடைய சமூகத்துல முதிர் வயதில் உள்ளவங்களுக்காக பல பொருட்களை கொடுக்கிறார், வழி நடத்துகிறார். அப்படிப்பட்ட எங்களுடைய அண்ணன் பிரான்சிஸ் அவர்களை என்னுடைய போக்குவரத்து சபைத்தியமாக ஐக்கியத்தினுடைய சார்பாக மனதாக வாழ்த்துகிறோம். இப்பொழுது கூட அவர்கள் பணி செய்கிற காலத்துல என்னோட பணி செய்கிற காலங்கள் உண்டு. சென்னை பேருந்து எடுத்துட்டு வருவாங்க, அப்ப நாங்களும் அங்க இருந்து சந்திப்போம். அப்படியே ரொம்ப ஒரு அன்புள்ளவர், பொறுமை உள்ளவர், ரொம்ப அவருக்கு நெல் நம்ம கத்துக்கலாம். அப்படி 30 வருடமாக ஒரு கடினமான பணியை செய்ய தேவன் வழிகாட்டியிருக்கிறார். அவருடைய கிருபை இன்னும் இருக்கட்டும். ஆனாலும் கூட அந்த பணி காலத்திலே இந்த நம்முடைய நிர்வாகத்திலே அந்த பணபலங்கள் தாமதப்படுவது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. அதையும் தேவன் எப்படியாவது அவர்களுக்கு ஒப்புக்க வேண்டும். ஆனாலும் கூட ஒரு கொடிய பஞ்சகாலமாக இருக்கிறது. பார்த்துக்கிடுங்க, ஒரு மறைக்கப்பட்ட ஒரு பஞ்சகாலம், ஒரு வறுமையான காலம். இந்த இடத்துல இவருக்கு என்ன சொல்றோம்னா, இவருடைய பொருளாதாரத்தில் சிக்கனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவு ஒரு கொடிய காலங்கள் சந்திக்க நேரிடுகிறது. இவருடைய பொருளாதாரத்துல ஒரு கவனம் செலுத்தி இவர் சிக்கனமாக இருந்து அதனுடைய எல்லா வித காரியத்திலும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவர் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொள்கிறேன். அதே போல அவருடைய துணைவியார் அவர்கள் என்னுடைய மேற்கு சிவமன்றத்திலே என்னுடைய தம்பி கரஸ்பாண்டன்ட் இருக்காங்க, அந்த நல்ல ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க. அவங்க உங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்காங்க. அவரை கூட நான் மனதார பாராட்டுகிறேன். இந்த நிகழ்ச்சியில கூட்டி வந்திருக்க வாழ்த்து எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். நன்றி. காலம் தந்த கடமை இது, ஆற்றி வந்த பதவி இது, ஓய்வு பெறும் நாளும் இது, புது வாழ்வின் தொடக்கம் இது. காலம் தந்த கடமை இது, ஆற்றி வந்த பதவி இது, ஓய்வு பெறும் நாளும் இது, புது வாழ்வின் தொடக்கம் இது. அர்ப்பணிப்பு உணர்வுடனே அயராத உழைப்பு, வேர்வை சிந்தி உழைத்தும் காணவில்லை களைப்பு. அர்ப்பணிப்பு உணர்வுடனே அயராத உழைப்பு, வேர்வை சிந்தி உழைத்தும் காணவில்லை களைப்பு. சுமையால் பல நாட்கள் மறந்தீர்கள் நித்திரை, கடின உழைப்பால் பதித்தீர்கள் சிறப்பான முத்திரை. பணி சுமையால் பல நாட்கள் மறந்தீர்கள் நித்திரை, கடின உழைப்பால் பதித்தீர்கள் சிறப்பான முத்திரை. காலம் தந்த கடமை இது, ஆற்றி வந்த பதவி இது, ஓய்வு பெறும் நாளும் இது, புது வாழ்வின் தொடக்கம் இது. வழிகாட்டி நீங்கள், பணியில் கொடி நாட்டினீர்கள்,
வசந்தமாகட்டும், பனியின் நினைவு பூக்கள் சுகந்தம் வீசட்டும். பனி நிறைவின் பின்னே வாழ்வு வசந்தமாகட்டும், பனியின் நினைவு பூக்கள் சுகந்தம் வீசட்டும். காலம் தந்த கடமை இது, ஆற்றி வந்த பதவி இது, ஓய்வு பெறும் நாளும் இது, புது வாழ்வின் தொடக்கம் இது. வாழ்த்துகள் சொல்லி விடை கொடுக்கின்றோ, வணங்கி முன்னிற்கின்றோ. வாழ்க வாழ்க வளமுடனே, வாழ்க வாழ்க நலமுடனே, வாழ்க வளர்க்க பல்லாண்டு, வளமுடன் வாழ்க நூறாண்டு. வாழ்க வாழ்க வளமுடனே, வாழ்க வாழ்க நலமுடனே, வாழ்க வளர்க பல்லாண்டு, வளமுடன் பணி நிறைவு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் மாலை வணக்கம். அந்த பணிமனையில் வந்து நேற்று மாலை தான் ஜாயின் பண்ணினேன். அவரை பத்தி அதிகமா தெரியாதனாலும் இன்னைக்கு வந்து என்னை பார்த்தாங்க. அதை பார்க்கும்போது தெரியுது அவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறது அவர் பேசுனது தெரியுது. நம்ம தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல ஓட்டுநர் தொழில் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு கஷ்டமான தொழில் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஓட்டுநர் தொழிலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா அவர் சிறப்பா பண்ணி இன்னைக்கு வந்து அவர் வந்து பணிவு நிறைவு கொள்வாங்க. அவருக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி மண்டலத்தில் சிறப்பு நிலை ஓட்டுநராக பணியாற்றி வரும் திரு டி. பிரான்சிஸ் ஜீவராஜன் ஆகிய தாங்கள் வயது முதிர்வு காரணமாக 30/5/2026 பணியிலிருந்து ஓய்வுரையை முன்னிட்டு தங்களை வாழ்த்தி மகிழ்கிறோம். இப்போக்குவரத்து கழக முன்னேற்றத்திற்காக அயராது உழைத்த தங்களை பெரிதும் பாராட்டுவதோடு பணிபுரிவதற்கு பின்பும் தாங்கள் நீண்ட ஆயுளுடனும் நிறைவான ஆரோக்கியத்துடனும் மற்றும் மன அமைதியுடனும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துகிறோம் என கூறிக்கொண்டு இந்த பாராட்டு சான்றிதழை அவருக்கு வழங்கி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. அமர்ந்திருக்கும் கைமாறாக அவர்களுக்கும் சிஏ அவர்களுக்கும் நேரம் அவர்களுக்கும் நன்றி. மாலை வணக்கம். இந்த மாலை நேரத்தில் என்னை வாழ்த்தி வர வந்திருக்க என்னோட படிப்புள்ள நண்பர்கள், பெரியவர்கள், இன்னும் எனது தாய் மாமா, இரண்டு தம்பிமார் குடும்பத்துக்காரங்க எல்லாரும் இருக்காங்க. இன்னும் நம்ம ரிட்டையர்டான உறவான டிரைவர், கண்டக்டர்ஸ், அந்த யூனியன் சங்கத்துக்காரங்க எல்லாரும் இருக்காங்க. அவ்வளவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். எல்லாருக்கும் நன்றி வணக்கம். வாழ்த்துவதற்கு ஆண்டவர் நல்ல ஒரு கிருபையான சூழ்நிலைகளை கொடுத்தார். உறவினர்களாய் அதே சமயத்திலே அருமையான உடன் பணியாற்றுகிறவர்கள் எல்லாரும் வந்து மனதார வாழ்த்துவதற்கு கர்த்தர் நல்ல கால சூழ்நிலைகளை கொடுத்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம், குடும்பத்திற்கு நன்றி செலுத்துகிறோம், உங்கள் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறோம். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நிகழ்ச்சிகளை நாம் நிறைவு செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆரம்பத்திலிருந்து முடிவு பெறுகின்றோம். அநேகர் ஆண்டவரே மனதின் ஆழத்தில் இருந்து அஞ்ஞான மகனை வாழ்த்துவதற்கு ஆண்டவர் இந்த நேரத்தை எங்களுக்கு கிருபையாய் நீங்க தந்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி யார் யார் ஆண்டவரே தங்களுடைய அனுபவத்திலே அண்ணனோடு பழக்கத்திலே
அண்ணனோடு பயணித்த நாட்களிலே அண்ணனோடு அநேக கற்ற நாட்கள் இவைகளின் மூலமாய் வாழ்த்திருக்கிறாங்க. அநேகர் வசனத்தோடு வாழ்த்திருக்கிறாங்க, அநேகர் பாடலோடு வாழ்த்திருக்கிறாங்க, அநேகர் அனுபவ சாட்சியோடு வாழ்த்திருக்கிறாங்க. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. மகனுடைய உச்சங்களிலிருந்து உள்ளநாள் வரைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இனி வர இருக்கிற நாட்களிலே பூரணமாய் இருக்கட்டும். கர்த்தர் தந்த குடும்பத்திற்காக ஆண்டவரே, அதே போல வந்து வாழ்த்துல எல்லாருடைய குடும்பத்திற்காக, எல்லாரும் செய்கிற வேலைகளுக்காக கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதம் இருக்கட்டும். எங்களை எல்லாம் கரத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நன்றி. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा। विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा। तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मागे। गाहे तव जय गाथा, जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय 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 हे। ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே.
வெளிச்சம் கொடுக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே, உலக பெருமை இன்பம் எல்லாம் குப்பையாய் மாறணுமே.